ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ஜன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பாட்டு தாண்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு எதாவது முடிச்சிருந்தோன்னா நம்ம ஜின் ஆரம் 2 பேருமே ஒருத்தரோட லவ்வை இன்னொருத்தர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஜின் காய்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். அதோட தாண்டா முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜின் அப்படியே மொபைலில் பேசிகிட்ருக்காரு. நம்ஜூன் இதை அப்படியே ஐஸை கூட விங்க் பண்ணாமல் ஜின்னையே பார்த்துட்ருக்காரு. ஜின்னும் நம்ஜூனை பார்த்துட்டு ஒரு ஐப்ரோஸ் மட்டும் ரைஸ் பண்ணுறாங்க என்னன்ற மாதிரி. நம்ஜூன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டை மட்டும் நோட் பண்ண ஜின்னும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே காய்கிட்ட, டேய் என்ன நினச்சிட்ருக்க நீ நீ இவ்வளோ ஈஸியாக அதை எடுக்கிற அளவுக்கு நான் வைப்பேன் நினைக்கிறியா என்ன? உன்னை விட பெரிய முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இது வரைக்கும் நீ என் ஃபேமிலிக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு ஏதாவது பண்ண வேணாம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். இதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறனோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்ககிட்ட நெருங்கிடுவேன். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ஜூன் சும்மா இல்லாமல் அப்படியே ஜின்னோட ஷர்ட்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு அவரோட ஹிப்பில் டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே க்ளோஸாக இழுக்கிறாங்க. ஜின் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டேர் ஆகிறாரு. ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் இயர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ஜூனை பார்க்குறாங்க. நம்ஜூன் அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்க. ஜின் என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜின் மறுபடியும் மொபைலில் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ஜூன் சும்மா இல்லாமல் அப்படியே ஜின்னோட நெக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜின்க்கு அது வலிக்குது. ஜின் மொபைலை எடுத்துகிட்டு, ஏ ஜுனா என்ன பண்ணுற, வலிக்குது அப்படின்னு சொல்ல நம்ஜூன், நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலையே, நீ உன்னோட ஒர்க்கு பாரு, நான் என்னோடய ஒர்க்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பைட் பண்ண இடத்துல கிஸ் பண்ணி லிப் பண்ணுறாங்க. ஜின்க்கு அது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஜின் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைலில், சரி ஓகே எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க்குக்கு இதெல்லாம் முடியட்டும், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போது காலை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ஜூனை பார்க்க நம்ஜூன் ஜின்னோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஜின் இதை பார்த்துட்டு, என்ன? ஒன்றும் இல்லையே, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல இப்போ ஜின் அப்படியே நம்ஜூனோட ஹேண்டை பிடிக்கிறாரு. நம்ஜூன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஜின்னை பார்க்க, உன் ஹேண்ட் என்ன பண்ணுது? அதுவா, அதுக்கிட்ட நான் சொன்னேன் எதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு, பட் என்னோடய ஹேண்ட் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறாரு. ஜின்க்கு அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ஜினோட அந்த டிம்பிள் ஸ்மைல் அப்படியே ஐஸில் ஃபுல்லாக லப்போட ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் அப்படியே நம்ஜினோட ஐஸையே பார்த்துட்டே அப்படியே டக்குன்னு நம்ஜினோட லேப்பில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ஜூன் அப்படியே ஜின்னோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன பேசி முடிச்சிட்டியா? எங்கே பேச விட்ட நீ? அப்புறம் நான் இங்கே இருக்கும்போது நீ இன்னொரு பர்சன்ட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுதே. ஒச்சோ என்னோட ஜீவனாக்கு வசசிவாகுதா என்ன? அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் சிரிக்க இப்போ ஜின் அப்படியே நம்ஜூனோட அந்த டிம்பிள்லே கிஸ் பண்ணுறாங்க. நம்ஜூன் சிரிச்சுட்டே, என்னடா பண்ணுற? தெரில, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜனா, உன்னோட இந்த டிம்பிள் ஸ்மைல். ஒன்று சொல்லவா? என்ன? நான் ஒவ்வொரு டைமும் உன்னை பார்க்கும்போது உன் ஐஸை பார்க்குறனோ இல்லையோ இந்த டிம்பிளை பார்ப்பேன். அது ஏனே தெரியாது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணேன். இப்போ நம்ஜூன் அப்படி ஜின்னோட ஐஸை பார்க்குறாங்க. ஜின்னும், என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் இந்த ஐஸில் தெரிஞ்ச லவ் நான் ஏன் கவனிக்காமல் விட்டேன்? இப்போது இந்த ஐஸ் ஃபுல்லாக எனக்கு அதில் லவ் மட்டும்தான் தெரியுது. ஐ லவ் யூ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜின்னும் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே நம்ஜூனுக்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ஜூனோட ஹேண்ட் ஜின்னோட பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு. ஜின்னும் அப்படி தான் நம்ஜூனோட பாடி ஃபுல்லாக ஒரு ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ஜூனும் சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இவங்க இப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டோம், நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். இங்கே காய் பயங்கர டென்ஷனாக அப்படியே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடத்த தான் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துலேருந்து பயங்கரமாக சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா உள்ளே பாம் செட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது.
காயோட கண்ணு முன்னாடியே அந்த ட்ரக் ஃபுல்லாகவே எரிஞ்சிருது. காய் அப்படியே தூரத்தில் நின்று செம்ம கோவத்தோட அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜின், நீ பண்ணதுக்கு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை என்னை நீ ரொம்ப சூடேற்றிட்ட. உன்னை ஏதாவது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். வெயிட் பண்ணு. இதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பாக இதுக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயத்த இழக்க போகிறேன்னு பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உன்கிட்டேருந்து பறிச்சா அது எப்படி இருக்குன்றத, அதோட வலி எப்படி இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். சீக்கிரமாகவே காட்டுறேன்டா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக நின்று அந்த இடத்தையே பார்த்துட்ருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ நெருப்பு எரியுது. கிட்டத்தட்ட மொத்த ட்ரக்குமே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. காய் அதே இடத்துல நின்று ஐஸை விங்க் பண்ணாமல் அந்த நெருப்பையை தான் பார்த்துட்ருக்குறாரு. அவருக்கு பக்கத்தில் இன்னொரு பர்சன் காய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்படியே காய் திரும்பி பார்க்குறாரு. அவரோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது. செம்ம கோவமாக இருக்கார். டே, கொஞ்சம் என்ன சொல்ல போகிற, பொறுமையாக இருண்ணா. எங்கே பாரு, நீ சொல்லி உன் பேச்சை கேட்டு நான் அமைதியாக இருந்ததுக்கான விலை என்னன்னு. என்னோட மொத்த ட்ரக்கும் போயிடுச்சு. திட்டத்தட்ட பல கோடி மதிப்புது. இப்போ நான் என் கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் கிளைண்ட் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நான் என்னடா பதில் சொல்ல போகிறேன்? இதனால் எவ்வளோ பெரிய டீலிங்ஸ் கேன்சல் ஆக போகுது தெரியுமா? எத்தனை கோடி லாஸ் ஆக போகுது தெரியுமா உனக்கு? காய், ஆனால் போதும், ஜஸ்ட் ஸ்டாப் இட். இது வரைக்கும் நான் உன் பேச்சை கேட்டு பொறுமையாக இருந்தது போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். இதில் நீ இன்வால்வ் ஆகாத. ஆனால் காய், நீ இப்போ பண்ணுறது, டேய் போதும், நிறுத்து. இங்கே பாரு சாய், நீ சொன்னன்றதுக்காக இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்துட்டேன். பாரு, இங்கே பாரு என்ன நடந்துட்டுருக்குன்னு. எல்லாமே போச்சு. இப்போது எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காய் கத்துறாரு. இப்போ சாய் தான் அப்படியே காயோட ஹேண்டை பிடிச்சி, கொஞ்சம் காமாகு. நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அடுத்து என்ன பண்ணான்னு யோசி. இப்படி நீ கோவப்படுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, புரியுதா? ஏதாவது ஒரு பிளான் பண்ணு, அதை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணு, ஓகேவா? அதை விட்டுட்டு இப்படி டென்ஷன் ஆகி நீயா போய் அவனோட வலையில் மாட்டிக்காத. புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்கிறாரு. காயும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்று நம்ம ஜானும் ஜாக்கும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லடா, நம்ம ஜின் ஏதோ கொஞ்சம் மாறிட்டான்னு நினச்சேன், பட் அவன் இன்னும் மாறவே இல்லை. செத்தான் இன்றைக்கி இந்த காய். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கான், போக போக அவன் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜோனும் வராரு. வந்து பார்த்துட்டு, என்னடா இது, எல்லாத்தையும் இப்படி எரிச்சு விட்டுட்டான், இப்படி இதை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் என்ன சொல்கிறது? டேய், அவன் எதுவும் யோசிக்காமல் அதெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிற? ஐ திங்க் இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாதுடா, அவன் வேறு எங்கேயாவது மாற்றிருப்பான். டேய், என்னடா சொல்கிற? ஆனால் அவன் இங்கே வந்த மாதிரியே தெரியலையே. ஏண்டா, உனக்கு தான் ஜின்னை பற்றி நல்லாவே தெரியுமே. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிட போகுது? அது சரி, எப்போவுமா எப்போ பாரு நான் தாண்டா எதுவும் தெரியாமல் மண்டை குழம்பியே சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோஜன் சொல்கிறாரு. இதை கேட்டு ஜாக்கும் ஜானும் சிரிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஜானுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜின்தான். சொல்லு ஜான், எப்படி போகுது எல்லாம்? பயங்கரமாக போகுது. ஏண்டா இப்படியாடா பண்ணுவ, மொத்தத்தையும் எரிச்சு விட்டுட்ட? அது மொத்தமும் அங்கே இல்லை. அப்புறம் எங்கடா இருக்குது, எப்போ மாற்றின? டேய், அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல சேஃபாக இருக்குது, நீங்கள் முதல்ல சேஃபாக இருங்க. அவன் எதுவும் உங்களை பார்த்தானா? இல்லைடா, நாங்கள் மறைஞ்சி தான் நின்றுட்டு இருந்தோம், அவன் எங்களை பார்க்கல. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நான் இங்கே அந்த சாயை பார்த்தேன். என்ன சாய்? அங்கேயா? அதுவும் காய்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் 2 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கணும், இல்லை 2 பேரும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். சாய் காயை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தான். அப்படின்னா சாய்
ஒருத்தர்கிட்ட அடங்கி போகிறாங்கன்னா அது அந்த காய் தான். ஸோ காய் சாய் 2 பேருமே சிப்ளிங்ஸாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சாயை பற்றி எதுவுமே தெரியாமல் காய் மறைச்சி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த சாய் யார், என்ன, காய் கூட எதுக்கு இருக்கான், அவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் ஜின். சரிடா, அதை ஹோபி பார்த்துப்பான், நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் 3 பேரும் இங்கே வந்தது யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்கள் இன்னமும் சீக்ரெட்டாக தான் இருக்கணும், ஓகேவா? நான் 2 டேஸில் ஜாயின் பண்ணிவிடுவேன். நம்ஜுன்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஜின் நிஜமாவேடா? நிஜமாக சொல்லிட்டேன். என் ஜீவனா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டான், என் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் என்ன விஷயம்? என்ன? அவனும் என்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சிரிக்க, இங்கே 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக சூப்பர்டா, என்ஜாய், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜின்னும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போது இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ இப்படியே 1 வீக் ஆகிடுச்சு. நம்ம ஜின்னும் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டேயுமே ஜின்னை பற்றி சொல்லிட்டாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டேக்கில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பார் ஜின் எதையோ மறைச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ தெரிஞ்ச உடனே டே ரொம்ப ஹாப்பியாக ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு இப்படி குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜின்னும் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கிட்டே பேசுகிறாங்க. பட் ஜின்னோட மாம் தான் ஜின்கிட்ட பேச மாட்டுறாங்க. ஜின்னை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜின் மேலே ஒரு கோபம். எல்லாருக்கிட்டையும் சொன்னது ஜின் அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவரோட அப்பா கிட்ட தான் இதை பற்றி சொல்லியிருப்பார். அவருமே அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருப்பார். பட் அவருமே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து என்கிட்டேருந்து மறைச்சிட்டிங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜின் மேலே லைட்டாக கோச்சிட்டாங்க. ஜின்க்கு இது நல்லா தெரியுது, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அவங்களுமே அப்படியே டேஸஸ் பாஸ் ஆகுது. இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. நம்ம ஜின் அவரோட கேபினில் உட்காந்துட்ருக்காரு. எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஹோபி உள்ளே வராரு. ஜின் எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் என்னாச்சு, என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, ஏதோ ஒரு திங்கிங். சரி நீ சொல்லு, எதுக்காக வந்த? அந்த சாய் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுடா. யார் அவன் அப்படின்னு சொல்ல ஹோபி ஒரு ஃபைலை ஜின்கிட்ட கொடுக்குறாரு. ஜின்னும் என்னடா அது? ஆமாம், இவ்வளோ நாளாக சாயை பற்றி யாருக்குமே தெரியாது, அவனை சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாய்க்கு ஃபுல் சப்போர்ட்டே காய் தான். அண்ட் காய்க்கும் அப்படி தான், சாய் தான் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணுன்னா நம்ம சாயை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக காய் பிடிச்சிடலாண்டா. சரிடா. சரி நீ சொல்லு, என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க? ஃபேஸே சரியில்லை. அதுவா, ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். ஏண்டா, ஏதாவது நம்ஜன் கூட ப்ராப்ளமா என்ன? சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது? நானும் 2 டேஸாக பார்த்துட்ருக்கேன், எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை ஹோபி, ஏன்னு தெரியல, எனக்கு வீட்டில் நம்ஜன் கூட இருக்கும்போது அவன் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலடா. என்னடா சொல்கிற, எனக்கு புரியல. இல்லைடா, நான் நம்ஜன்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக அது ஒரு தனி ஃபீல்டா. ஆனால் இப்போல்லாம் நம்ஜன் கூட இருக்கும்போது ஏன்னே தெரியல, ஏதோ நான் நம்ஜனை மிஸ் பண்ணுற மாதிரியும் அவன் என் கூடவே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. ஜின் என்ன பேசிகிட்ருக்க? அவன் தான் அவன் கூடவே இருக்கானே, நான் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தனே, ஆஃபீஸ் போனானே. அது எனக்கும் தெரியுதுடா, பட் ஏன்னு எனக்கு புரியல. நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன்? நம்ஜனை ஏன் நான் மிஸ் பண்ணுறேன்? என்னடா வளர்ற? எனக்கு புரியல. நீ சொல்கிறத பார்த்தா உன் கூட நம்ஜன் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம் ஹோபி, எனக்கு என்னமோ அவன் கூடயே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அந்த டச், அந்த ஹக்கு, அவனோட அந்த அந்த ஐஸ், அவன் என்கிட்ட பேசுகிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஏதோ வித்தியாசமாக தெரியுது. அது என் ஜூனாவே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. அவன் டச் பண்ணும்போது எனக்கு அது ஃபீல் பண்ணவே முடியல. உனக்கு ஒன்று சொல்லிட்டா,
எப்போவுமே நம்ஜுன் கூட இருக்கும்போது அவன் டச் பண்ணும்போது அவன் பேசும்போது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்கும். நான் என்ன மைண்டில் இருந்தாலும் சரி நம்ஜுன் கிட்ட பேசும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நான் ஒரு ரிலாக்ஸு அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் அவன் ஐஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு பொய் தெரியுதுடா. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியலடா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னே தெரியல. ஆனால் என்னமோ தெரில, நான் நம்ஜுனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஹோபிக்கும் ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அவரும் இப்படி உட்காந்துட்ருக்காரு. இப்போது இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு நம்ம ஜின் அவரோட ரூமில் பால்கனியில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது சடனாக பேக்கில் இருந்து நம்ஜூன் ஜின்னை ஹக் பண்ண ஜின் ஒரு செகண்ட் பயந்துட்டுறாரு. ஆக்சுவலாக ஒரு பாடியை ஷிவர் ஆகுது. இதை நம்ஜூனும் ஃபீல் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க ஜின் அப்படியே டேர்ன் ஆகி நம்ஜூன் ஐஸை பார்க்குறாரு. பட் நம்ஜூன் ஜின்னோட ஐஸை பார்க்கவே மாட்டுறாரு. இப்போ ஜின் ஜுனா சொல்லு ஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின் எதையோ சொல்ல வராரு. பட் எதுவும் சொல்லாமல் ஒன்றும் இல்லை. ஏன் டைம் ஆச்சா? சாப்பிட்டியா ஏதாவது? சாப்பிட்டேன். நீ? சாப்பிட்டேன். ஆமாம் ஜின், ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சைலண்ட்டாக நிற்கிறாரு. இப்போ நம்ஜூன் அப்படியே ஜின்னை ஹக் பண்ண ஜின் அந்த ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு ஜுனா சொல்லு ஜின் என்ன? இல்லை தூக்கம் வருது, தூங்க போகலாமா? சரி வா போகலாம். நீ போ, நான் வரேன். சரி ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அப்படியே பெட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஜின் அதே இடத்துல நின்றுட்டு என்னன்னு தெரியல, நீ என்னை ஹக் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அந்த ஃபீல், உன்னோட டச் கொடுக்குற அந்த ஃபீல் எனக்கு ஏன் இப்போ வரமாட்டேங்குது? நான் ஏன் உன்னை மிஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல. நீ என் பக்கத்தில் தான் இருக்க, ஆனால் எங்கேயோ தூரமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொன்னா. எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டார்க்கே பார்த்துட்ருக்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஜின் உள்ளே வராரு. நம்ஜுனுடைய பெட்டில் படுத்திருக்க ஜின் ஆப்போசிட்டில் போயிட்டு அப்படியே ஒரு ஓரமாக படுத்துக்கிறாரு. இதை நம்ஜுன் பார்த்துட்டு அப்படியே ஜின்க்கு க்ளோஸாக போய் ஜின்னை ஹக் பண்ண ஜின் ஜுனா சொல்லு ப்ளீஸ், கொஞ்சம் கையெடுக்கிறியா? ஏன் ஜின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன் ஹேண்ட்ஸை எடு அப்படின்னு சொல்ல நம்ஜுனும் ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. பட் ஜின் நம்ஜுன் பார்க்கவே இல்லை. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கிறாரு. இப்போ நம்ஜுன் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போது ஒரு மிட் நைட் ஆகிடுச்சு. நம்ம நம்ஜூன் அப்படியே எழுந்து ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. நம்ஜூன் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு ஜின்னை பார்த்துக்கிட்டே பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, நீயும் அழகாக தான்டா இருக்க, இப்படி பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனால் என்ன என்னால் உன்னை டச் பண்ண முடியல. எப்படி? ஒவ்வொரு தடவை நான் உன்கிட்ட வரும்போதும் என்னை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுற. எத்தனை நாளைக்கு இப்படி என்னை அவாய்ட் பண்ண போகிற? பார்க்கலாம். எனக்கு தெரியும் என் ஜின்னை எப்படி நான் எடுத்துக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்குறாங்க. இப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. அப்படியே டைம் பார்க்குறாரு. ஜின்னை பார்த்துட்டு ஜின் நல்லா தூங்கிட்டுருக்க. சரி, இதுதான் சரியாக இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் எழுந்து அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கேப்பும் மாஸ்க்கும் போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா ஒரு பர்சன் பைக்கில் நின்றுட்டுருக்காரு. நம்ஜூன் அந்த பர்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு பரவாயில்லையே, கரெக்டாக வந்துட்டேன், நீ தான் சொன்னல, அதான் வந்துட்டேன், சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் நம்ஜூன் இல்லை. எங்கே போனான் இவன்? என்னாச்சு இவனுக்கு? இந்த டைமுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டானா? இல்லையே, டைம் என்ன அப்படி சொல்லிட்டு டைம் பார்க்க 2 o'clock ஆகுது. 2 o'clock இவன் எங்கே போயிருக்கான்?
அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் சுற்றி பார்க்குறாரு. ரூமில் எங்கேயும் இல்லை. ஒரு வேளை கீழே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாரு. பட் கீழேயும் இல்லை. எங்கே அவன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாரு. பட் நம்ஜூன் இல்லை. ஜின் எங்கேயோ வச்சுக்கிட்டே அப்படியே ரூமில் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அதில் அவரோட மொபைல் எடுத்து அப்படியே நம்ஜூனோட ஃபோட்டோ பார்த்துட்டே, என்னாச்சு, எங்கே போயிருக்க, என்ன பண்ணுற, என்கிட்ட எதையும் மறைக்கிறியா, ஏன் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு என்னை விட்டு தூரமாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம நம்ஜூனை பார்க்கலாம். நம்ம நம்ஜூன் நேராக ஒரு குடோனுக்கு தான் வராரு. அந்த குடோன் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒரே ஒரு ரூமில் மட்டும் ஒரு சின்ன லைட் எரியுது. அங்கே ஒரு பர்சனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவர் பாடி ஃபுல்லாக பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, செம்ம அடி. ஸோ அவர் பாடி ஃபுல்லாக அங்கங்கே ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. அவர் ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி ப்ளீட் ஆகி ரத்தமெல்லாம் அப்படி காஞ்சி போயிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அந்த பர்சனை அப்படியே அது சேரில் கட்டி போட்டிருக்காரு. அந்த பர்சனும் மயங்கி இருக்காங்க. இப்போது இந்த 2 பர்சன்ஸும் அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த பர்சன் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா இன்னமும் இவனுக்கு தெரியலையா, இல்லைடா கொடுத்த அடி அப்படி, நம்ம பசங்க நல்லாவே அவனை கவனிச்சிருக்காங்கடா. என்ன அப்படியா, ஆமாம் அவனுக்கு நல்ல அடிதான், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பர்சன் மேலே ஊற்றுறாங்க. அந்த பர்சனும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெயின். கோல்டு வாட்டரை ஊற்றுனதுனால அங்கங்கே அது காயத்திலலாம் எரிய ஆரம்பிக்குது. இப்போது அந்த பர்சன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆப்போசிட்டில் நம்ஜூன் இருக்காரு. நீ நீ யாரு? நான் யாரா? நான் தான்டா நம்ஜூன். ஏய், நீ 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 நம்ஜூன்னா அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் கேட்க, என்ன நீயா, நீ நம்ஜூனா, நிஜமாவாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பர்சன்கிட்ட கேட்க, ஆமாடா, இப்போது யார் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சிரிக்க, இப்போ சேரில் இருக்கிற பர்சன் தான், டேய் யார் நீ, பாடுறா இப்போ டோனெல்லாம் மாறுது, ஏதோ பயந்து போய் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அடைச்சி யாருன்னு சொல்லு, நீ கண்டிப்பாக நான் கிடையாது, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரிஜினல் நம்ஜூன் கேட்குறாரு. இப்போ இந்த 2 பேருமே அப்படியே சிரிச்சிட்டே, பரவாயில்லையே நீ கொஞ்சம் புத்திசாலி தான் போல், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட நான் நம்ஜூன் இல்லைன்னு. சி, என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டா நீ நானாயிடுவியா என்ன? ஆனால் இப்போது நான் தான்டா நீ இருக்கிற இடத்துல இருக்கேன், ஸோ இப்போ நான் தான் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பாட்டை, நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன், டட்டா பபாய். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா.